இன்னைக்கு நாம பிளாங்க் சீரீஸ்ல எபிசோட் அச்சாவதை பார்க்க போறோம். கடைசி என்ன பார்த்தோன்னு ஞாபகம் இருக்கா? தீம் பார்க்ல அனு நியாங்கும் எமோஷனலா பேசிட்டு இருந்தேன். கடைசியா அனு நியாங்க ஹக் பண்ணிக்க, நியாங்கும் பாசமா தாங்கிக்கிட்டே ஹக் பண்ற மாதிரி பார்த்தோம். இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறது இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனே அனுவோட அம்மா நியாங்கு கால் பண்ணி திட்டுற மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க. தீம் பார்க்ல எப்படியாவது என் பொண்ணு உன்னை வெறுக்கிற மாதிரியாவது நடந்துக்கிட்டு அவளை என் கூட யூஎஸ் வர்றதுக்கு ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் தீம் பார்க்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அனு யூஎஸ் வர முடியாதுன்னு சொல்லிடுவோம். ஸோ அந்த காண்ட்ல கால் பண்ணி உன்னாலதான் உன் மேல இருக்கிற பாசத்தாலதான் என் பொண்ணு என் கூட வர மாட்டேன்னு சொல்றான். நான் என்ன பண்ண சொன்ன, நீ என்ன பண்ணியிருக்க, இனிமே என் பொண்ணு உன்னை நான் பார்க்க அலோவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நியாங் என்ன சொல்ல வரா அப்படிங்கிறத கேட்காமலே காலை கட் பண்ணிடும். அப்படி எங்க அனுவை பார்த்தோம்னா தீம் பார்க்ல அனுவோட 21வது பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்த்டே செலிப்ரேஷன்ல நியாங் ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பான். அந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணி அதுல இருக்கிற கருப்பு பூனை பொம்மையை பார்த்து ரசிச்சுக்கிட்டே நியாங் கிட்ட பேசுனதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே அந்த டே முடிய அடுத்த நாள் காலையில நியாங்க பார்க்க சாம் வருவான். வந்தவ வா ஒரு சூப்பர் ரெஸ்டாரண்ட் பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு ரெஸ்டாரண்ட் பேரை சொல்லி சாப்பிட கூப்பிடுவோம். நம்மள மாதிரியே சோத்து மூட்டை போல அந்த ரெஸ்டாரண்ட் பேரை கேட்டதுமே வா அங்க மீல் சூப்பரா இருக்கும், இதோ இப்பவே வந்துடுறேன்னு சொல்லிட்டு சாம் கூட கிளம்பிடுவோம். பட் அங்க ரெஸ்டாரண்ட்ல நியாங்காக நியாங்கோட பாட்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாட்டி தான் சாம் மூலமா நியாங்க வர வச்சிருப்பாங்க. அங்க பாட்டி நீயும் சேட்டு மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, நியாங் வேண்டா வெறுப்பா அப்படி நினைக்க வாய்ப்பே இல்லை, நாங்கள் ரீசெண்டாக தான் மீட் பண்ணோம், ஈவெண்ட்டுக்கு ஒன்றா வந்தோம் அப்படின்னு சொல்லுவான். சரி அந்த அனு அவன் மேலே உனக்கு ஒரு வித ஃபீல் இருக்கு தானே அப்படின்னு கேட்க, நியாங் சாம் தான் சொல்லிட்டாலோ அப்படின்னு அவளை மறைப்பான். பட் ஈவெண்ட்ல நியாங் அனுவை ஹக் பண்ணி அழுதது, அப்புறம் அனுவோட கையை பிடிச்சு நடந்துட்டு இருப்பான். அந்த டைம்ல நியாங்கோட பாட்டி பார்த்ததும் அந்த கையை டக்குன்னு விட்டுருப்பான். இது எல்லாத்தையுமே நியாங்கோட பாட்டியுமே நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சுதான் சொல்றதாவும் சாம் தாங்கிட்ட எதுவுமே சொல்லணும்னு சொல்லிட்டு, அப்புறம் நீ ஒரு அன்னப்பறவை நியாங், ரொம்ப பியூர், இந்த மாதிரிலாம் நடந்து ஒன்றை கலங்கப்படுத்திக்காத. சாமும் லவ் பண்ணா, பட் அது வேற, பேலஸுக்கு வந்துரு, நான் சொல்றத கேளுன்னு சொல்லுவான். ஆனா நியாங், என் மனசுல எது இருந்தாலும் அது உங்களுக்கு தேவையில்லாதது. உங்க பேச்சு கேட்டு அரண்மனையில வாழ்றதை விட இங்க நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த அரண்மனையில நீங்க இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பா வரவே மாட்டேன்னு இப்படியே மாத்தி மாத்தி வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நியாங்க்கு கால் வரும். ஃபாதான் கால் பண்ணிருப்பான் அணுவை காணும்னு. அணுவை காணும்னு சொன்னதும் நியாங் பாட்டி கூட நடந்த ஃபைட்டை அப்படியே விட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவான். அங்க என்ன நடந்திருக்குன்னா, அணுவை ஷாப்பிங் கூட்டிட்டு போயிருப்பான். போனவன் பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்காம யூஎஸ் போறதுக்கு கன்வின்ஸ் பண்ற விதமா, யூஎஸ்ல எந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அழகா இருக்கும், இது உனக்கு சூட் ஆகும், யூஎஸ்ல அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு யூஎஸ் கூட்டிட்டு போறதுலயே ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட அவளுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருப்பான். அணுவுக்கு தான் யூஎஸ் போறதுல விருப்பம் இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, அதே மாரி இதெல்லாம் பண்றது அணுவுக்கு சுத்தமா பிடிக்காது. ஸோ கடைசியாக ட்ரையல் ரூமுக்கு போய் வா இதெல்லாம் உனக்கு எப்படி இருக்குன்னு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அணு மூஞ்சில் அடித்த மாதிரி, எனக்கு எதுவும் வேண்டான்னு உங்களுக்கு எத்தனை முறை சொல்கிறது, நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, நீங்கள் என் பக்கத்தில் நின்று எனக்கு போட்டு அழகு பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு கிளம்பிடுவான். கிளம்புனவ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியும் வச்சிருவான். ஸோ நியாங் கூட இருக்கலான்னு கேட்டு தான் கால் பண்ணியிருப்பான். ஸோ கால் வந்ததும் நியாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை ஷாப்புக்கு போயிருக்கலான்னு டென்ஸ்டா வந்து ஆர்ட் ஷாப்பை ஓப்பன் பண்ண போவோம். அப்போ கரெக்டா நியாங் நினைச்ச மாதிரியே அணு சோகமா பின்னாடி வந்து நிற்பான். அவளை பார்த்ததும் எங்கடி போனாலும் ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க, உன்னை நினைச்சு எல்லாரும் எவ்வளோ ஒரி பண்றோம் தெரியுமா அப்படின்னு கேட்க, நீங்க என் பேரண்ட்ஸ் அப்புறம் பாட்டி ஒரி பண்றதை பத்தி சொல்றீங்கன்னா எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை அப்படின்னு அணு சொல்ல, நான் என்ன பத்தி சொன்னேன், உன் ஃபோன் ஆஃப்ல இருந்தது நினச்சி நான் பயந்துட்டேன் தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியும், பட் உன்னால் டெய்லி எஸ்கேப் ஆக முடியாது, என் கூட வா
அப்படின்னு சொல்லி அணு அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சேன். அணுவை பத்தி பேசி ஆகணும், அவ என்ன நினைக்கிறா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, ஃபா அவ என்ன டிசைட் பண்றது, நான் முடிவு பண்ணிட்டேன், அவளை நான் கூட்டிட்டு தான் போக போறேன் அப்படின்னு சொல்ல. அப்ப அணுவோட பாட்டி, அணுவை வளர்த்தது நான் தான், உன்னை விட எனக்கு தான் உரிமை இருக்குன்னு சொல்ல. அப்ப அணு, நான் எங்கேயும் போக மாட்டேன், பாட்டி கூட தான் இருப்பேன்னு சொல்ல. இப்படியே பெரிய வாக்குவாதமே போகும். அதுலஃபா அணுவோட படிப்புக்கும் அவளோட பிரைட் ஃபியூச்சருக்கும் யூஎஸ் தான் பெஸ்டா இருக்கும், அப்புறம் நானும் என் பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். பட் அணு பிடிவாதமா, இவ்வளோ நாள் இல்லாம திடீர்னு என் லைஃப்ல வந்து உங்க கூடயும் உங்க ஹஸ்பண்டு கூடயும் வாழ சொல்றீங்க, என்னால் அது எப்படி முடியும், நான் பாட்டி கூட தான் இருப்பேன், இங்கே தான் நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடும். இதில் அணு பாட்டியும் அணுவுக்கு சப்போர்ட்டா, அணு எங்கே இருக்க விரும்புகிறாளோ அவள் அங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லுவான். பட் திரும்ப திரும்ப எஜுகேஷன், பிரைட் ஃபியூச்சர்னு யூஎஸ்ஏ தான் பெஸ்ட்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ நீ அணுவோட எஜுகேஷன் தான் உனக்கு ப்ராப்ளம்னா, அவளோட எஜுகேஷனுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன். அவளை படிக்க வச்சு பெஸ்ட் யூனிவர்சிட்டியில் சீட்டு வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்ல. அணுவுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது, மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுட்டு. அணுவோட பாட்டியும் மூத்த இளவரசி தன் பேத்தி டீச் பண்றதுல சந்தோஷப்பட்டு இதுதான் பெஸ்ட் ஐடியா அப்படின்னு சொல்லிடுவாங்க. பார்க்க இதுல விருப்பம் இருக்காது, பட் எல்லாரும் சொல்றதானே சரி. நீயாங்க சொன்ன மாதிரி அணு எல்லா சப்ஜெக்ட்லையும் நல்ல மார்க் எடுத்து நல்ல யூனிவர்சிட்டி கிடைச்சா ஓகே. அப்படி இல்லைன்னா அணுவை நான் என் கூட கூட்டிட்டு போறதை யாரும் தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதுக்கு எல்லாரும் ஓகே சொல்ல அணு யூஎஸ் போற பிளான கேன்சல் ஆயிரும். அப்புறம் நீயாங்க அவ சொன்ன மாதிரியே அணுவை படிக்க வைக்கிற முயற்சியில் இறங்கிடுவான். அப்படி ஒரு நாள் அணு அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சில ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்து அவளை பண்ண சொல்லிட்டு வெளியே டிரா பண்ணலான்னு வந்து உட்காந்துருப்பான். அப்படி டிராயிங் பண்ணலான்னு உட்காந்துவா ஏதோ ஒரு யோசனையில கண்ணை மூடி உட்காந்துட்டு இருப்பான். அப்ப அங்க அணு பூனை மாதிரி வந்து நீயாக்கு ரொம்ப க்ளோஸா நின்று அவளோட கண்ணத்துல மெதுவா ஊதுவான். இந்த மெய்சில் இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மெய்சில் இருக்க டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்க அணு பக்கத்துல க்ளோஸா நிக்கிறத பார்த்ததும் ஒரு நிமிஷம் மெய் மறந்து போயிடும். அப்புறம் இங்க என்ன பண்ற, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு தெரியுமா நீங்க இப்ப வெக்கப்படுறீங்க அப்படின்னு அணு சொல்ல, நீ அங்க அவளோட வெக்கத்தை மறைக்கிறதுக்காக அணுவோட கண்ணை பார்க்காம அவாய்ட் பண்ணும். அப்ப அணு, நீங்க யாரையாவது நேசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இன்னைக்கு நம்மள விட மாட்டா போல இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற தண்ணி எடுத்து குடிச்சுக்கிட்டு, என் தங்கச்சி சாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்பான்னு டக்குன்னு நான் காதலை பத்தி கேட்டேன் அப்படின்னு சொல்ல, அவ குடிச்சிட்டு இருந்த தண்ணியை அப்படியே கோப்படிச்சிட்டு அப்புறம் இருமி சமாளிச்சிட்டேன், அதான் நான் சொல்லியிருக்கேனே எனக்கு ஒருத்தா இது வரைக்கும் நான் யாரையும் பார்க்கலன்னு அப்படின்னு சீன் போடும். அப்ப அணு, நான் தான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி கையை காட்டேன். அணு மண்டையிலேயே தட்டி, நீ என் தாண்டி குட்டி பிசாசு, நீ எனக்கு ஒருத்த இல்லதான் அப்படின்னு சொல்ல. அணு செல்லமா கோச்சிக்கிட்டே, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் உங்களுக்கு ஒருத்த மாதிரி காட்டனா இல்லைன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறு நடந்து உள்ள போயிடும். போனவ ஹோம்ஒர்க் புக்கெல்லாம் எடுத்து மூடி வச்சுட்டு கதை புக்கு கையில் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப நீ என் பின்னாடியே வந்து அந்த புக்கை பிடுங்கி போட்டுட்டு, ஹோம்ஒர்க் பண்ற டைம்ல இது என்ன கதை, ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணு, அப்புறம் என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, இதாண்டா சாக்கடாங்கிற மாதிரி. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, என்ன வேணா பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க, நீயாங்கோ கதை புக்க தான் சொல்ற போல நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடும். அப்ப உங்க கண்ணத்துல கிஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க, நீயாங்க ஷாக் ஆகி என்ன சொன்ன அப்படின்னு கேட்க, கண்ணத்துலதான் அப்படின்னு அணு சொல்ல, இல்ல முடியாதுன்னு சொல்லிடும். அப்ப அணு, அப்ப நானும் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன், ஒருவேளை உங்களை கிஸ் பண்ணாம நான் பிஹெச்டியே முடிச்சாலும் என் லைஃப் இன்கம்ப்ளீட்டா தான் இருக்க போகுது அப்படின்னு சீன் போடுவோம். ஏண்டி இப்ப கிஸ்ஸுக்கும் பிஹெச்டிக்கும் என்னடி சம்மந்தம் அப்படின்னு கேட்க, இருக்கு மயிலாள், சம்மந்தம் இருக்கு. நம்ம விரும்புற பர்சனோட கண்ணத்துல கூட என்னால ஒரு முத்தம் கொடுக்க முடியலன்னா மத்ததுல சாதிச்சு நான் என்னத்தை பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல,
அதெல்லாம் முடியாது, உன் அம்மா கூட யூஎஸ் போகணும்னா ஹோம்ஒர்க் பண்ணாத அப்படின்னு சொல்ல. சரி, நான் என் அம்மா கூடயே போய்க்கிறேன் அப்படின்னு அனுவும் சொல்ல. அப்புறம் இந்த குட்டி சாத்தம் படிக்க மாட்டா போலயே நினைச்சிட்டு சரி ஹோம்ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். கேட்கல, என்ன சொன்னீங்க அப்படின்னு வேணும்னு கேட்டானு வெறுப்பேது. அப்புறம் திரும்பவும் நீங்க சரி ஹோம்ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்ல அனு ஹாப்பியா நீ அங்க கிஸ் பண்ண வருவான். அப்ப நீங்க இதயமே நின்று போன மாதிரி கண்ட்ரோல் நீயாங்கன்னு அனு கிஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் கிஸ் கொடுத்துட்டு உங்க கண்ணு ரொம்ப சாஃப்டா இருக்கு, இன்னும் ஏதாவது கிடைச்சா நான் டாப் ரேங்கே வாங்கிடுவேன்னு சொல்ல அடிங்க என் குட்டிச்சாத்தான், இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காத அப்படின்னு நீ சொல்ல. ஒரு நாள் கண்டிப்பா நீங்க அவ்வளோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஹோம்ஒர்க்குக்கும் ஒரு கிஸ்ன்னு கிஸ் பண்ணி பண்ணி நீ அங்க ஒரு வழி பண்ணிடுவான். அப்புறம் ஒரு வழியா ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டில் ட்ராப் பண்ண போகும்போது காலேஜில் என்ன ஃபேக்கல்ட்டி எடுக்கலான்னு இருக்கேன்னு கேட்க கம்யூனிகேஷன் ஆர்ட்ஸ் டிஜே ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். டிஜேனா உனக்கு அவ்வளோ பிடிக்குமான்னு கேட்க எனக்கு மற்றவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண பிடிக்காது, என்னை மற்றவங்க முன்னாடி நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சு நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், ஆனா இதுல நான் என்னோட ஃபேஸை காட்ட வேண்டியது இருக்காதுல்ல அப்படின்னு சொல்ல. நீ சோகமா இருக்கும்போது என்கிட்டயும் இந்த மாதிரி நடிச்சிருக்கியானு அப்படின்னு கேட்க என்ன சோகமா காட்டிக்க எனக்கு பிடிக்காது நீயாங்க அப்படின்னு சொல்ல. அப்ப நீயாங்க இனிமே என் கூட இருக்கும்போது நீ அப்படி பண்ணக்கூடாது, நீ என்ன ஃபீல் பண்றியோ அதை ஷேர் பண்ணிக்கணும், உனக்கு கோபம் வந்தா என்ன திட்டலாம், சோகமா இருந்தா நீ என் தோல்ல சாஞ்சி அழலாம், எதுவா இருந்தாலும் என்கிட்ட ட்ரூவா இருக்கணும் அப்படின்னு ப்ராமிஸ் கேட்போம். அப்ப அனுவும் நீங்களும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும்னு கேட்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபீல் பண்றத ஷேர் பண்ணிக்கணும்னு ப்ராமிஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி நீ அங்கே என்னதான் கண்ட்ரோல்ல இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அணுவோட லவ் அவாய்ட் பண்ண முடியாத அளவுக்கு அணுவு நெருங்கிட்டு. அப்புறம் நீயா அணு ஆட்டு படிக்கணும்னு சொன்னால, ஸோ அவளுக்கு படிக்க கொடுக்கறதுக்காக பேலஸ்ல இருக்கிற அவளோட பழைய புக்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு திருட்டுத்தனமா போ. பட் அங்க சாம் பார்த்துட்டு இது உன்னோட பேலஸ் தான், எதுக்கு திருட்டுத்தனமா வர, டைரக்டாவே வரலாமேன்னு சொல்ல. அந்த கிளவி மண்டையை போடுற வரையும் அது என்னோட பேலஸ் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லும். அப்ப சாம் பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நீங்க எவ்வளவு நாள் இருப்பாங்கன்னே தெரியல, இந்த கடைசி நாட்கள்ல உங்ககிட்ட கொஞ்சம் நல்ல விதமா நடந்துக்கலாம்ல, இல்லைன்னா அவங்க போனதுக்கு அப்புறம் நீ வருத்தப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு உண்மையதான் சொல்லுவேன். பட் நீ அங்க அதையும் அவளை பேலஸுக்கு திரும்ப வர வைக்கிறதுக்காக தான் சாம் மூலமா பாட்டி பிளான் பண்றாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கிளம்பிடும். அப்புறம் அப்படி இங்க அனுபவ பார்த்தோம்னா நீயும் கூட க்ளோஸ் ஆயிட்டு இருக்கிறத நினைச்சு ஹாப்பியா ஒரு நாவல்ல ஒரு ரொமான்டிக் சீனை படிச்சு அதை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கடைசியா இதுல நான் உங்களை தான் ஃபீல் பண்றேன் நியா, ஐ லவ் யூ நியா அப்படின்னு வாய்ஸ் நோட்டு போட்டு விட்டுருவா. அதை கேட்ட நியங்கும் அதை ரசிச்சு கேட்டுட்டு நெஞ்சில கை வச்சு ஃபீல் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன் பார்த்தோம்னா ரெசார்ட்ல காட்டுறாங்க. வேற ஒன்றும் இல்லை, ஒரு 2 days ட்ரிப் மாதிரி வெளியே கூட்டிட்டு போனா நியங் சொல்றதை கேட்கறதா சொல்லியிருப்போம். ஸோ அதான் வந்திருப்பாங்க. அங்க அணு உட்காந்து கதை படிச்சிட்டு இருப்பான். அப்ப நியங் வந்து மண்டையிலேயே தட்டி உன்னை கூட்டிட்டு வந்தது இதை படிக்கிறதுக்கு தான்னு பேலஸ்ல இருந்து திருடிட்டு வந்தால அந்த புக்ஸ் எல்லாத்தையும் அவ கையில கொடுத்துட்டு அவ கையில இருந்த அந்த நாவல் புக்கு பிடிங்கிட்டு போ. அப்ப அனு அதை ஏன் எடுத்துட்டு போறீங்க, நான் இன்னும் அதை கம்ப்ளீட் பண்ணவே இல்லைன்னு சொல்ல. நீ கம்ப்ளீட் பண்ணவே வேண்டாம், படிச்ச வரைக்குமே போதும், அப்புறம் இனிமே இந்த மாதிரி வாய்ஸ் நோட்ல எனக்கு அனுப்பாத அப்படின்னு சொல்ல. ஓஹோ, இங்க யாரோ மறுபடியும் வைக்கப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு அனு கலாய்க்க, நான் ஏன் வைக்கப்பட போறேன்னு சொல்லிட்டு ஆனா நிஜமாவே வைக்கப்பட்டுட்டு ஓட பாப்பா. பட் அனு வெக்கப்படலாம், ஏன் ஓட பாக்குறீங்க, ஒத்துக்கோங்க, என் வாய்ஸை கேட்கும் போது நீங்க வெக்கப்பட்டீங்க தானே அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்க. விட்டுதா பாரு குட்டி பிசாசுன்னு நினைச்சிட்டு இந்த புக்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி நான் வைக்கிற டெஸ்ட்ல நீ நல்ல ஸ்கோர் எடுத்தீன்னா உன்னை ஈவினிங் வாக் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அணுவை டைவர்ட் பண்ண. அப்போ அணுவும் ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன்னு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடும். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரியே அணு நல்லா ஸ்கோர் பண்ண ஈவினிங் வாக் போவான்.
அங்க பீச்சில் விளையாடிட்டு ரோட்டு கடையில் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு நியாங் கையை வலுக்கட்டாயமா பிடிச்சிட்டுன்னு அனு வேற லெவல்ல என்ஜாய் பண்ணுவான். நியாங்கும் அனு என்ஜாய் பண்றதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல அணுவை சைட் அடிக்கிறதும் அவரோட குழந்தைத்தனமான குறும்புத்தனமான செய்கைகளை பார்த்து லைட்டா வெக்கப்படுறதுமான்னு அவளும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இப்படியே என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு நைட்டுக்கு ரெசார்ட்டுக்கு வந்துடுவான். அப்புறம் ரெசார்ட்ல நியாங் தூங்கலான்னு போகும்போது அணு வந்து, எனக்கு புது இடம், தனியா படுக்க பயமா இருக்கு, உங்க கூட தூங்கிக்கிட்டுமான்னு கேட்க, அப்ப நியாங், இப்போ ஓகே சொல்லலாமா வேணாமா, இவ சும்மா இருப்பாளா இல்லையான்னு தெரியலையே, ரொம்ப யோசிச்சு ஓகே சொல்லிட்டு அணு வந்து படுத்ததுமே திரும்பி படுத்துப்பான். பட் அணு விடாம அப்படியே மெதுவா வந்து நியாங்க ஹக் பண்ணிப்பான். அப்ப நியாங் அவளை விலக்கி விட்டுட்டு, என்னடி பண்றேன்னு கேட்க, உங்க முதுக பார்த்து படுக்கிறது எனக்கு தனியா இருக்கிற மாதிரி இருக்கு நியாங், உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு படுத்தா நான் நிம்மதியா தூங்குவேன்னு சொல்ல, இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலன்னு கேட்க, அணு குழந்தை மாதிரி முகத்தை சோகமா வச்சுப்பேன். அப்ப நியாங், சரி சரி இப்படி முகத்தை வச்சுக்காத, இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, என்னை ஹக் பண்ணிக்கிறீங்களா, எனக்கு நிஜமாவே தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்க, அப்ப நியாங்கும் சரி வா அப்படின்னு தன்னோட கையை நீட்ட அனு நியாங்க ஹக் பண்ண மாதிரி அவளோட கையில படுத்துப்பான். அந்த ஹக் நியாங்க ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் எதுவுமே சொல்லாம அமைதியை கண்ணை மூடி படுத்திருக்கும். அப்ப அனு, இப்ப நான் சேஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் நியாங், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் நியாங், நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்றதை நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்க, நீ அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லும் போது இதை நம்ப கூடாதுன்னு தான் எனக்கு தோணும், பட் இதை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்ல அனு ஹாப்பி ஆகி, அப்ப எனக்கு இப்போவும் சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு கேட்க, நியாங் எதுவும் பேசாம அமைதியா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தூங்கலாம் அனு அப்படின்னு படுத்திருப்ப. அப்ப அனு, நீங்க என்ன லவ் பண்ணுவீங்களா நியாங் அப்படின்னு கேட்க, இதுக்கு மேல பேசினா நம்ம உளறிடுவோம் அப்படின்னு நினைச்சேன். நியாங் ரொம்ப அமைதியா படுத்திருப்போம். அப்ப அனு எழுந்து காதலோட நியாங்கோட உதட்டுல தன்னோட முதல் முத்தத்தை கொடுப்போம். நியாங் அப்போ இந்த ரியாக்ஷன் கொடுக்காம இருக்கவும், ஒருவேளை தூங்கிட்டாங்களோன்னு அணு சோகமா படுக்க, நியாங் கண்ணை திறந்து அணுவை நேருக்கு நேர் பாக்குற மாதிரி காட்டி இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடந்ததுன்னு நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.